வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் இரண்டாவது முறையாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிற மாநிலங்களை தொகுதி மறு வரையறை சீரமைப்பு சம்பந்தமாக ஒருங்கிணைப்பது, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து செயல்படுவது என்று ஒரு 3 தீர்மானங்களை உள்ளிட்ட ஒரு 3 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தென் மாநிலங்களுடைய நலனை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வரக்கூடிய இந்த முயற்சி அவசியமானதா, பிற மாநிலங்கள் இதற்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 5 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். வலதுசாரி ஆதரவாளர் திரு VS ராமன் பங்கேற்கிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன், அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு புகழேந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஹபீஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் சற்று நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். 4 பேருக்கும் வணக்கம். புகழேந்தி சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆடியோ கனெக்ட் ஆகலையா? நிஜாமுதீன் சார், புகழேந்தி சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது. சவுண்ட் வைங்க. புகழேந்தி சார், ஆமா சார், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க சார். இது இந்த மாதிரி இவர்கள் எம்பிக்களை வைத்து கூட்டம் கூட்டி தீர்மானம் போடுவது அப்படிங்கிறது இது 2வது முறையாக நடந்திருக்கிறது சார். தென் மாநிலங்களுடைய நலனை மையப்படுத்தி இப்படி ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் முன்னெடுத்திருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி. சார், இது ரொம்ப அவசியமான இந்த நடவடிக்கை அப்படின்ட்டு திமுக சொல்கிறது. இதற்கு பிற மாநிலங்கள்ல இருந்து ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? வேறு வழியே இல்லை. சத்தியம் டிவி 71 இது வந்து ப்ரோ பிராட்டான்னு சொல்லி கொண்டு வந்து யாரையும் நாங்க போர்ஸ் பண்றது இல்ல, சென்சஸ்க்காக கொண்டு வரோம், சென்சஸ்க்காக எடுக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 71 முடிஞ்சது. அப்புறம் வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 2004 30 வருடம் கழிச்சு நடுவுல ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம கவர்மெண்ட் போர்ஸபுல்லா கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். அதனால 2004 வாஜ்பாய் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். சென்சஸ் முடிக்க முடியல, எங்களால் எடுக்க முடியல, இன்னொரு 25 வருஷம் இதை பத்தி பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொன்னார். அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 2026 வருது. அப்ப 2026 வரும்பொழுது 2% வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையிலா தொகுதிக்கான அடிப்படையிலா அப்படிங்கிறது 2 கொஸ்டின் எழுது. அது வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி 2ல தெளிவா 1க்கு பதில் சொல்ல. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தொகுதிகள் அடிப்படையில உயருமா இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் உயருமான்னு கேட்டப்போ மக்கள் தொகை அடிப்படையில தான் உயரும்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லி, சரி தொகுதி அடிப்படையில தான் உயரும்னு அண்ணாமலை சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆச்சு. விடுங்க, அண்ணாமலை விடுதல, ஹோம் மினிஸ்டர் சொன்னதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில தான் இது உயரும்னு சொன்னா இந்த பர்த் கண்ட்ரோல் எவ்வளவு வாட் எவர் மேபி ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றப்போ தமிழ்நாடு, முக்கியமா சவுத் இந்தியா, நீங்க சொன்ன மாதிரி சவுத் இந்தியா அதை மெயின்டைன் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பா கண்ட்ரோலா ஜனத்தொகை ஏறாம நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப இவங்க வந்து அதுல கைய வச்சாங்கன்னா பீகார், ஊபி இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, அது வந்து ஜனத்தொகைக்கு லிமிடேஷன் இல்லாம ஏறி போய் நிக்குது சார். ஒன்னு 3 மாறிடுச்சு இப்ப ஜனத்தொகை. அப்ப நார்த் இந்தியாவில பூரா எக்கச்சக்கமா கண்ட்ரோல் இல்லாம போய் நிக்குது. இது ரொம்ப டீசெண்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சோ இதுல ஒரு பயம் ஏற்படுது நமக்கு. வாஜ்பாயே இருந்திருந்தா தெளிவா 30 வருஷம் சொல்லுவாரு, மறுபடியும் டைம் சொல்லுவாரு. இப்ப பிரதமர் மோடியை பார்த்தா நமக்கு பயம் வருது. அவர் என்ன பண்ணுவார், இதுவரைக்கும் தெளிவா ஒரு பதில சொல்ல மாட்டேன்றாரு. அதுக்காக தான் அந்த தெளிவான பதிலை பெறுவதற்காகத்தான், இப்படி ஐடக்கூடாது நாளைக்கு என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டி முதல்வர் தலைமையில எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அதுதான் பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நீங்களே பாருங்க, அது வந்து நாகரீக மற்றவர்கள் வார்த்தை யூஸ் பண்றாங்க சார். சென்ட்ரல் மினிஸ்டர்
முதல்ல பணத்தை கொடுக்க முடியாது, ஒரே கல்வி ஒரே திட்டம். நம்ம இவ்வளவு பெரிய பணத்தை கையில வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நியாயமானு சொல்லி 2150 கோடியை கையில வச்சுட்டு இப்படி பண்றாரு, நியாயமானு சொல்லி ஏதாவது கேட்டோம். இப்ப என்ன பண்றாரு, நாகரிகமற்றவர்கள் வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அவரே பண்ணி கேட்கறேன், நான் தப்பா சொல்லிட்டேன் சாரி, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது, ரெகுலேட்டர் அவரே கேட்கறேன். சோ இந்த மாதிரி இழுத்தமாயிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க, சவுத் இந்தியாவில் இருக்கவங்க ஏதோ கட்சி ரீதியா பேசக்கூடாது, அத்தனை பேரையும் பாதிக்குது. Maybe you are supporter of BJP, maybe you are supporter of other party. That is not the issue. நமக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்க தலைப்புப்படி பாத்தீங்கன்னா சித்தராமையா ஒத்துதான் வருவார். ஏற்கனவே பல கட்டங்கள்ல மத்திய அரசுக்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கர்நாடகா சிஎம், தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டியும் காங்கிரஸ் இருக்கார், எதிர்ப்பு தெரிவிப்பார். கேரளாவிலையும் பினராயி விஜயனும் அதே முடிவு தான் எடுப்பார். ஆகவே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்க தலைப்புகள் மிக சரியா இருக்கு. உங்க தலைப்புக்கு தகுந்த மாதிரி அத்தனை முதல்வரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையான முடிவை தான் நீங்க எடுக்க முடியுமே தவிர சந்திரபாபு நாயுடு நான் விட்டுட்டேன். ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இருக்கின்ற நல்ல குணம் அது எல்லாத்துக்கும் ஜாலரா அடிச்சு போக மாட்டார் அவர், எனக்கு தெரியும். அது இஷ்யூ மேலதான் போவார், அந்த பிரச்சனைகள் மேலதான் போவார். அப்படி போகும் பொழுது தென்னிந்தியா முழுவதுமாக இருந்து இதை எதிர்க்கும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், ஒரே வழி, இன்னும் 25-30 ஆண்டுகள் இதை கிடப்புல போடுவோம், சென்சஸ் எடுக்க முடியாது, இந்த பிரச்சனை வராது. உங்க 39 தொகுதிக்கு பாதிப்பு வராது, கர்நாடகாவில் இருக்க தொகுதிக்கு பாதிப்பு வராது. இதை சொல்ல வேண்டும் மத்திய அரசு. இதை பிரதம மந்திரி தான் சொல்றோம், வேற யாரும் சொல்லக்கூடாது. அது தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க எல்லாரும் வேற வழி. ஓகே சார், ஓகே பேசலாம். டாக்டர் ஹபீஸ் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. டாக்டர் ஹபீஸ், ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே நிலையை வந்து நீடிக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து ஒரு தீர்மானத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை, 2 தீர்மானங்களை அன்னைக்கு வந்து நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு திமுக எம்பிக்களுடைய சார் நீங்க ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்து, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடித்து. சார் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு வரக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டிருக்கா? நிறைய வந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் தெரியாத மாதிரி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. சவுண்ட் வைங்க. இருந்தாலும் சரி சொல்லிடுறேன். சிவசேனா உதய் பால் தாக்கரே உடைய செய்தி தொடர்பாளர் ராஜ்யசபா எம்பி வந்து, ஆமா இது வந்து நியாயம்தான், யார் யாரெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்களோ அந்த மாநிலத்திற்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. 2வது ஆம் ஆத்மி கட்சியுடைய ராஜ்யசபா எம்பி அவரும் வந்து இந்த மாதிரி வந்து ஆமா இது வந்து மாநிலங்களுக்கு, சில மாநிலங்களுக்கு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி இருக்காரு. அடுத்ததா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் டீலிமிட்டேஷன்ல தொகுதி மறுசீரமைப்புல திமுகவுடைய குரலை ஏத்துக்குது. சமீபத்துல கூட தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில படிச்சது, இது வந்து தென் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுவரையும் கடந்த 5 நாள்ல சிவசேனா, ஆம் ஆத்மி பார்ட்டி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கேரளா கம்யூனிஸ்டுமே அதே துணியில அவங்க பேசியிருக்காங்க. அப்ப ஒரு பரவலான ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்பது இனிய தென் மாநிலங்களை கடந்து பாஜகவுடைய வாக்கு வங்கியாக, மத துவேஷத்தை யூனிட்டரி ஸ்டேட்டாக, ஹிந்தி மட்டும்தான், ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் பேசி இந்தியாவுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகிட்ட நாட்டுடைய முழு அதிகாரத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத தென் மாநிலங்கள் மட்டுமல்லாம மற்ற மாநிலங்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் யூபிடியுடைய குரலாக, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய குரலாக இருக்கிறது. அப்ப இது வந்து 5 நாள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ராஜ்தீப் சர்தேசாய் வந்து சொல்றாரு, அடுத்த ஓராண்டுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனையை மாற்றிருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் அப்படின்னு அவரு தலைவரை பாராட்டும் விதமாக சொல்லியிருக்காரு. அப்ப இது வந்து ஓரளவுக்கு நேஷனல் மொமெண்டத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருடைய உரிமைகளும் பாதிக்கப்படுது. இல்ல ஒரு முக்கியமான கேள்வியை திரும்ப திரும்ப நாங்க கேட்டுட்டு இருக்கோம்,
இனி கூட பாஜக சார்பா வந்து பேசக்கூடியவர்கள் நேரடியாக ஒரு பதில மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்த்தோம். எங்களுடைய தலைவர் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கையாக இருந்தது என்னன்னா, தமிழ்நாடு ஒன்றியத்தில் செலுத்தக்கூடிய அதிகாரங்கள், இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய விகிதாச்சார சதவீதம் என்பது 7.2 இருக்கிறது. எந்த மாற்றம் வந்தாலும் அந்த 7.2% இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க 1000 எம்பியா கூட மாத்திக்கோங்க. இன்னைக்கு 543 888 இல்ல, இடம் நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 1000 பேர் 1400 பேர் கூட வச்சுக்கோங்க. ஆனா வைக்கக்கூடிய எண்ணிக்கையில் தமிழ்நாடுடைய சதவீதம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 7.2% இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் நிலைப்பாடை நாங்கள் எடுத்தோம். அது எந்த பதிலும் வராம, அதாவது எப்படி தெரியுமா, உனக்கு எண்ணிக்கைகள் குறையாது ஆனா பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூடும் அப்படின்னா அது என்ன விதமான அநீதி? இப்ப எனக்கு கூடுது குறையுதுன்றது பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடுவதோ குறைவதோ அல்ல. The biggest problem in this is the power dynamics of the union. இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சதவீதம், அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு குறையுது, இல்ல அதே அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா மறுசீரமைப்புலன்றதுதான் ஒரு கேள்வி. தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா பாஜக சொல்லக்கூடிய 2 ஃபார்முலாவையும் ஒண்ணு கூட்டினாலும் சரி, இல்ல இதே நிலையில் வைத்திருந்து எங்களுக்கு குறைத்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பஞ்சாப், மகாராஷ்டிரா போன்ற மற்ற மாநிலங்களுக்கும் பாதிப்பு வருவதை தடுக்க முடியாது. அதனாலதான் இந்த குரலை நாங்க எழுப்பியிருக்கோம். நாங்க யூனியன் மினிஸ்டர் கிட்ட கேட்கறது, உள்துறை அமைச்சர் கிட்டயோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த வேக்கனெல்லாம் பேச வேண்டாம், கூட குறையாத இந்த மழுப்பலான பதில்கள் எல்லாம் வேணாம். ஒரே ஒரு கேள்வி, டு த பாயிண்ட், ஒரே கேள்விதான். என்னுடைய சதவீதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே அளவுக்கு நீடிப்பாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை சும்மா போற போக்குல பொதுக்கூட்டங்கள்லாம் பேச வேணாம். பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க உள்துறை அமைச்சரோ பிரதமரோ இதுதான் அரசுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவதை தடுக்கிறது எது அப்படின்னு தான் கேட்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த சிறப்பா செய்த மாநிலத்திற்கு பரிசு தரலனாலும் பரவாயில்ல, பாராட்டலனாலும் பரவாயில்ல, ஆனா தண்டிப்பது என்பது எந்த விதத்துல நியாயம்? ஏற்கனவே நிதி பகிர்வுல இந்த பிரச்சனை தான். நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோன்றதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறீங்க. ஆனா ஒரு பக்கம் நாட்டை பத்தி கவலை இல்லாம, எதை பத்தியும் கவலை இல்லாம சில மாநிலங்கள் மக்கள் தொகையை கூட்டிக்கிட்டே போகுது, ஒரு நாட்டின் மீது பாரத்தை போடுது. அங்க வறுமையை மீட்டெடுக்க முடியல, கல்வியில எதுவும் பண்ண முடியல, வர்த்தகத்தை உருப்படியா உருவாக்க முடியல, வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல. அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு நீங்க கூடுதலாக நிதியும் கொடுப்பீங்க, கூடுதலாக அதிகாரத்தையும் கொடுப்பீங்க, கூடுதலாக எம்பி தொகுதிகளையும் கொடுப்பீங்க, கூடுதலாக மினிஸ்டர்ஸையும் கொடுப்பீங்க. அப்படின்னா அப்ப தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு அமைச்சரவை, ஒரு அரசை, ஒன்றிய அரசை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அபாயத்தை, ஒரு நேஷனல் இன்டகிரேஷனுக்கான கேள்வியை டீலிமிட்டேஷன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பியிருக்கிறது. ஓகே 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 ராமன், வணக்கம். ராமன், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள்ல தமிழ்நாட்டினுடைய சதவிகிதமாக இருக்கக்கூடியது 7.18, அதை 7.2% சொல்றாங்க. சரியா? இந்த பிரதிநிதித்துவத்தை, இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறு சீரமைப்பு, இந்த வரையறை நீங்க செய்யும் போது எங்களுக்கு அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி அது. ஆனா அதுக்கு இங்க ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, இங்க ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத ஒரு கோவையில பேசிட்டு போனாரு. அந்த பதில் போதுமான பதில் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா நீங்களும்? அதாவது ஒரு நாட்டுடைய, நம்முடைய தேசத்துக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் அடுத்தபடியாக உள்துறை அமைச்சர் தான் பவர்ஃபுல்லான செகண்ட் போஸ்டிங். சரி, அவர் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு கேள்வி எழுப்புது. எங்களுக்கு நீங்கள் 39 எம்பி இருந்ததில் 8 குறைச்சி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் குறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 39 தான் எங்களுக்கு இருக்கணும், அதை இங்கே குறைக்க கூடாதுன்னு சொல்லும்போது அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, நாங்கள் அது குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு உள்துறை அமைச்சர் குறைக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகு அதன் பிறகும் திமுக தலைமையில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வட திசை போங்க, தென் திசை போங்க, மத்திய திசை போங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அது வந்து தமிழை வளர்த்த சமய குறவர்கள் எல்லாம் தமிழை வளர்க்க சென்றது போல் நாவுக்கரசர் சுந்தரமுத்தினார் போனது மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி இந்த மூமெண்ட் திமுகவுக்கே தெரியும், இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, பிரதமர் அதில் உடன்பாடு இல்லைன்னு தெரியும். ஆனால் இந்த காரணம் என்னவென்றால் திமுகவுக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன, இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆக்கணும்னா தேசிய அளவில் திமுக தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள மக்களுக்காக இந்த மாதிரி பிரிக்குது. அப்ப தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து தென் மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து நாம ஒரு லாபி பண்ணலாம் என்ற நிலைப்பாடு திமுக வசம் உள்ளது. அத்தகைய சூழ்நிலை தான் ஆந்திரா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மொழி கூட படிப்போங்க. அதுல மக்கள் படிக்கல என்னங்க இருக்குது, எல்லாரும் திரைக்கடல் ஓடியும் திரையை வந்து நினைக்கிறாங்க தவிர்த்து அதுக்கு மொழி ஒரு பிரச்சனை கிடையாது, யாரும் படிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன திருப்பி போட்டிருக்கீங்க, தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திப்போம், ஒருங்கிணைப்போம் என்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக திமுக வந்து எப்படி நீட்டை நாங்கள் ரத்து பண்ண போறோம், எப்படி கையெழுத்தில் வாங்கி எப்படி அது நிலைமையில மைனஸான ஒரு நிலைப்பாடு போச்சோ அதே போல இந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு நீர்த்து போகும். இந்த எண்ணம் வந்து நீர்த்து பண்ண வெளியில அவங்க காட்டுறாங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுறாங்க, இன்னைக்கு நாடாளுமன்றத்தை போய் பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் புது புது பிரச்சனைகளை கிளப்பும் போது காரணம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இடி ஐடி என்பது ஒவ்வொரு நீங்க பார்த்திருக்கீங்க கடல்ல இன்னைக்கு டாஸ்மார்க் மது நிறுவனத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன செஞ்சுட்டு இருக்கணும் போது தமிழ்நாட்டில் வந்து 2026 நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் வருது, இந்த சட்டமன்றத்தில் இப்படியே அவங்க வந்து மரவள்ளி கிழங்க செடியை நடும்போது எப்படி அந்த வேரெல்லாம் தெளித்து அதுக்கு மண்ணெல்லாம் போட்டு கொத்தி எடுத்து உரங்கள்லாம் போட்டு எப்படி பெருசாக வளர்க்க வேண்டும் என்று விவசாயி நினைக்கின்றாரோ அதே போல் 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும், திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அதன் இப்போதே அவங்க அடிக்கல் நாட்டுறாங்க. அந்த அடிக்கல் நாட்டுக்கு என்னன்னா ஏற்கனவே 2020 நாடாளுமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து ராகுகேது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து கூட பாஜக வீழ்த்த முடியவில்லை. அப்படி என்றால் இனிமேல் 5 வருஷம் நம்ம ஓட்டணும். இந்த 5 வருஷம் என்ன பிரச்சனை பண்ணதுக்குன்னா திமுக எடுத்த வித்தைகள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் எடுத்து அதை ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கக்கூடிய நிலைப்பாடு திமுகவுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. அதனாலதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, திமுக பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் நம்பாதீங்க, அவர்கள் தங்களை தக்க வைக்கிறதுக்காகவும் தங்களுடைய பதவி சுகத்துக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆகவே திமுகவிடம் மக்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று நான் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய திமுகவை சேர்ந்த நம்ம ஹபீஸ் என்ற பொருள்லாம் அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு பிஜேபி எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் தான் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், அவங்க கொடுக்கக்கூடிய அஜெண்டாவில் அவங்க இப்படிதான் பேசினாதான். ஆனால் குடும்ப என்ன சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறீங்க, அதே நேரத்தில் இது தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் நாங்கள் வந்து தீவிரமான பிரச்சாரம் பண்ணி நாங்கள் கட்டமைப்பில் கொண்டு வந்துள்ளோம் என்று முதலமைச்சர் சொல்லுகின்றார். இந்த குடும்ப கட்டுப்பாடில் யார் குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள், அது நீங்க உள்ள உள்குத்து ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமிலி பிளான் அந்த விவகாரத்தில் மக்கள் நாம் இருவர் நமக்கு இருவர், இப்ப என்ன பண்றாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப போற பக்கம் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை நமக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தில் தமிழக அரசு யாரை இந்த பிளானிங் பிளான்ல யாரை எந்த மக்கள் அதிகம் பண்ணிருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும். ஹபீஸ் பதில் சொல்லுவாரா சொல்லுங்க, அதுல எவ்வளவு நான் வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி சர்வே எடுக்க முடியுமா? குடும்ப கட்டுப்பாடு பேசுதல் யார் அதிகமாக செய்தது, யார் இன்னைக்கு மக்கள் கட்டுப்பாடு வச்சிருக்கிறார்கள் என்றால் ஹபீஸ் அதுக்கு பதில் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. காரணம் என்றால் திமுகவுக்கு ஓட்டு வங்கி தேவை, அந்த ஓட்டுக்காக ஏதாவது பொய் ஒண்ணுக்கு டபுளா பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் 2 கோடி மக்களை இன்னைக்கு குடிப்பிரர்கள் ஆக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. அவங்களுக்கு தினசரி பிரேக்கிங் நியூஸ் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்க வேண்டும், மக்கள் நம்மளை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படியே ஓட்டிட்டோம்னா 2020 நமக்கு ஓட்டு வங்கி வேண்டும், மீண்டும் ஆட்சி வர வேண்டும் என்ற பொய்யான ஒரு தப்பு கணக்கை திமுக வைத்துள்ளது. இந்த தப்பு கணக்கை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் புது 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 வித்தைகளை நீங்கள் செப்படி வித்தைகள் காட்டுகிறீர்கள். இந்த நீங்க வந்து பாத்தீங்களா, கேரளாவில் பிடி பழனிராஜன் அமைச்சர், ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடிய ஏவா வேலு அமைச்சர், மேற்கு வங்கத்தில் கனிமொழி அம்மையார் அவர்கள், ஒடிசாவில் டிஆர்பி ராஜா அவர்களை, இதெல்லாம் என்ன, அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு நாடகம்? நீங்க என்ன நடந்து போச்சு? ஏங்க பிரதமர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஒருத்தர் பண்ண மாட்டோம் சொல்லி கேரண்டி ஆகும் போது அவர் என்ன அனுமர் மாதிரி நெஞ்சை கிழித்து பாருங்கள் என்று காட்ட முடியுமா? சொல்லுங்க. பேப்பர்ல கேக்குறாங்க சார்,
மேடையில இது எப்படிங்க? அப்படி சரி, அப்படி பார்த்தா ராஜ்பவன்ல கவர்னர் மாளிகையில எந்த நம்பிக்கை வச்சு பதவி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக அண்ணா திமுக? எந்த நம்பிக்கை வச்சா? ஆமா சார், என்ன ரெக்கார்ட் ஆகுது? ஆமா சார், ரெக்கார்டு வச்சு நம்பிக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த பதவி பிரமாணத்தின் சாட்சியமாக அந்த மனசாட்சியாக அவங்க நடக்கின்றார்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதனால கேரண்டி இதெல்லாம் ரைட்டிங்ல கொடுக்க முடியாது. என்ன லேண்ட் வியாபாரம் பண்றோம் சொல்லுங்க. அதெல்லாம் அரசு நீங்க மிரட்டுறீங்களா? கவர்மெண்ட் ரைட்டிங்ல தான் கொடுக்கணும். 12ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கம் என்ன? தினசரி மத்திய அரசை எதிர்த்து 2020 ஆட்சி அமைய வேண்டும். நீங்கள் 2026 திமுகவை அடியோடு வீழ்த்தப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை சார். சரி, நான் பேசலாம். வணக்கம் நிஜாமுதீன் சார். ஹசீப், நான் இங்க 2வது ரவுண்ட்ல அதுக்கு பதில் பேசிருங்க. டாக்டர் நிஜாமுதீன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார், ஒரு 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு அதற்கு பிறகு தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார் சார். ஆனா ஹசீப் ரொம்ப பெருமையா பேசினார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிவசேனாவுடைய எம்பி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, டெல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய எம்பி ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த மாநிலங்கள்ல தெரிவிக்கணுமோ அந்த மாநிலங்கள்ல இன்னும் பெருசா தெரிவித்த மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் முதல்ல ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் முதலமைச்சர் தயவு செஞ்சு கேவலமாக பேசியிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு பாராளுமன்ற அவையிலே மக்களவையிலே ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் நாளைக்கு எடுத்து பேசுவோம். ஓகே, அது பிரதமருடைய கருத்தாத்தான் கொல்லப்படும். ஒண்ணு, நண்பர் ராமன் அவர்கள் எப்போதுமே ஓரளவு நியாயத்தோடு இருப்பார். இன்னைக்கு அநியாயத்துக்கு மாறிவிட்டார். நீங்க கேட்ட கேள்வி என்ன? சார் ராமன் தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. நீங்க பேசும்போது யாருமே குறுக்கிடல. ராமன் அவர்கள் அநியாயத்துக்காக மாறிவிட்டார். சார் எப்பவுமே ஓரளவு நியாயம் பேசுவார். அதாவது நீங்க கேட்ட கேள்வி என்ன? 7.2% குறையாமல் இருக்குமா என்றுதான் நீங்க கேள்வி கேட்டீங்க. அவர் என்ன சொன்னார்? அமித்ஷா 39 சீட்டுக்கு குறையாமல் இருக்கும் என்று பதில் சொன்னார். இது என்ன அநியாயம்? நீங்க கேட்ட கேள்வி என்ன? தமிழ்நாட்டில் 39 சீட்டு இருக்கும். அப்ப உத்தரப்பிரதேசல எத்தனை சீட்டு இருக்கும்? 80 இருக்குமா? 143 இருக்குமா? பீகார்ல 40 இருக்குமா? 65 இருக்குமா? அப்ப அப்படி போனா தமிழ்நாட்டில் 4% குறையுமா குறையாதா? இந்த கேள்விக்கு ராமன் தவிர்த்து விட்டு தான் கொண்டிருக்கிற இயக்கத்தின் விசுவாசத்தின் காரணமாக அப்பட்டமாக அநீதியின் பக்கம் சாய்ந்து விட்டார். தான் சொந்த மண்ணை மறந்து விட்டார். அருமையான ஒரு திட்டத்தை மாநில அரசு முன்னெடுத்து செல்கிறது. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்டார், இன்னும் அரசு அறிவிக்கவே இல்லை, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று கேட்டார். 26 மாற்றங்கள் வரும் என்று என்றோ தீர்மானம் செய்யப்பட்டு விட்ட விஷயம். இதை அறிவிக்கணும் காத்திருக்க வேண்டியதில்லை. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை என்றது போல வருகின்ற ஆபத்தை முன்கூட்டியே தமிழக முதல்வர்கள் உணர்ந்து இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சென்றிருக்கிறார். இந்த நிலை போகுமே ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அதே போல பஞ்சாப் உட்பட சில மாநிலங்களுடைய அதிகாரங்கள் குறையும். இப்ப தமிழ்நாட்டு குறைக்க மாட்டாங்க, 39 வைத்திருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமா இந்திய அளவில் 830க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு கோடு, நான் ஒரு கோடு போட்டு வச்சிருப்பேன். அதை நான் சின்னக்கா ஆக்கினா ஆல்டர் பண்ணா கத்துவேன். பக்கத்துல பெரிய கோடு போட்டா நம்ம சின்னதா போறோம். அப்போ 7.2% என்பதை அந்த எம்பிக்களுக்கு கூட அந்த மாநிலத்துக்கு கூடவாக எம்பிக்களை கொடுப்பதன் மூலமாக நம்ம 5 அல்லது 4% கொண்டு வந்துடுவார்கள். அது மாத்திரமல்ல, 848 பாராளுமன்றம் இருக்கக்கூடிய சபையில யாராவது பேசினால் என்ன கருத்து யாருக்கு ஏற்படும் அத்தனை பேரையும் முதல்வரோ பிரதமரோ மற்றவர்களோ எடுத்து மனசில் வைத்துக் கொள்ள முடியுமா என்ற நிலைமை ஏற்படும். ஆகவே இப்போது உள்ள நிலை தான் தொடரப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் அரசுடைய வாதம். இதில் மற்ற மாநிலங்கள் இந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் எல்லாம் ஒருங்கிக்க வேண்டும் என்ற நீண்ட தொலைநோக்கு, இன்னைக்கு நாளைக்கு முடிய போற பிரச்சனை அல்ல, புரியுது, நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோடு மாநில அரசு முதல்வர் தலைமையில் போடப்பட்ட குழு
ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்ன தவறு இருக்க முடியும்? ஓகே சார், ஓகே. ஆகவே இன்னொன்றை கேட்டார், நாம் இருவர், நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் ஒருவர், நமக்கு இருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்ற நிலையில குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு செய்தது. அதில் எந்த கமிட்டி செய்யவில்லை என்ற ஒரு உள்குத்தையும் ராமன் பண்ணினார். ஆமா, அதுக்கு தனி ஒரு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் பெருகி இருக்கிறது என்பதை அவரால் நிரூபிக்க முடியுமா? அதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அது பாஜகவுடைய புத்தி, வலதுசாரியுடைய புத்தி. மக்களை மத ரீதியாக, சாதிய ரீதியாக, சனாதனமாக பிரித்து பார்க்கின்ற புத்தியை ராமன் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது தவறான வாதம். அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் அந்த பேச்சை அவர் திரும்ப பெற வேண்டும். கணக்கு பாருங்க, தமிழ்நாட்டிலே பாருங்க எத்தனை % எந்த சமுதாயத்தினர் அல்லது எந்த சமூகத்தினர் மக்கள் தொகை பெருகி இருக்கிறார்கள், குறைந்திருக்கிறார்கள் என்பதை தனியாக சவால் விட்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆகவே தமிழ்நாட்டுடைய அவருடைய சமஸ்கிருத அந்த ஈர்ப்பு தமிழ சொந்த மாநிலத்தையே புறக்கணிக்க வைத்து தமிழ்நாடு செல்லா காசா போனாலும் பரவாயில்லை என்ற நிலையிலே ராமன் போன்ற நல்ல மனிதர்கள் எடுத்த முடிவு மிகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதில் இந்த கொள்கையிலிருந்து மாறிக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை வச்சு ஒரு வலதுசாரி கொள்கையிலிருந்து மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறது இல்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 75500112. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is caught in a fleeting moment, oviyamanayo meniye daidam tinda vanamayana. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறது இல்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 75500112. Caught in a fleeting moment, oviyamanayo meniye daidam tinda vanamayana. கல்யாண கோலம் அழகை கூட்டுதே, அழகே அடி அழகே, கல்யாண கோலம் கனவு போலவே meniye daidam tinda. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க நேர்களே, சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. டாக்டர் ஹபீஸ், நீங்க ஒரு ராமன், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ராமன் பேசிட்டு இருக்கும் போது நீங்க கை காட்டுனீங்க. ஏதாவது குறிப்பிட்டு பேச விரும்புறீங்களா? இல்ல, திரும்ப அதான் சொல்றேன். அருண், நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, நாங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்களுக்கே ஒரு கற்பனையில ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறத தமிழ்நாடு மக்கள் ஏற்கல. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை.
ஜனநாயகத்துடைய பிரச்சனை. இதுக்கு கேள்விக்கு இத பதில கொடுங்க. உங்களுடைய அரசியல் விமர்சனங்கள் பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுறது பேசிக்கோங்க. இங்க ஒரு கருத்தோடு ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கோம். இங்க 2-3 கருத்துக்கள் வைக்கப்படுது. அந்த கருத்துக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், அவங்களும் இங்க வந்திருக்காங்க. ஆனா அந்த 7.2% இல்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது கொடுத்த ஒரு விளக்கம் பாருங்க, லேண்டா விற்கிறோன்றாரு. ரியல் எஸ்டேட்டாவே பார்த்து இங்க ஜனநாயகத்தையே வர்த்தகமா பார்க்கக்கூடிய பாஜகவும் வலதுசாரிகள் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கவர்னர் அது எங்க கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அதையும் பொதுக்கூட்டத்துல அமித்ஷா பேசிட்டு போறது ஒண்ணுன்னா இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு புரிதலோட வாங்க, என்ன ஒரு நிலைப்பாடுன்றது எடுத்துட்டு பேசுங்க. ஒரு பக்கம் இப்படி பேசுறீங்க, ஒரு பக்கம் உரிமை காப்பாற்றப்படும்ன்றீங்க, இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டான்றீங்க, ஒரு பக்கம் மக்கள் தொகை கணக்குலதான் இது எடுபடும்ன்றீங்க. ஏதாவது ஒண்ணு தெளிவா பேசுங்கன்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஓகே 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 ஓகே. இல்ல தென் மாநிலத்துல நீங்க சொன்னதுல தென் மாநிலங்கள்ல தெலுங்கானா ஆதரவு கொடுத்திருக்கு, கர்நாடகா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார், கேரளா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவை தவிர இதுவரை 4 மாநிலங்களிலிருந்து குரல் ஆதரவாக வந்திருக்கிறது. 4 பேரும் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரலா இருக்கு. ஓகே 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 பேசலாம். தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சரி சரி. குறைங்கப்பா. ஒரு எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டி ஒரு 3 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எல்லா எம்பிக்களையும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து நாங்க செயல்பட போகிறோம். பிற மாநில எம்பிக்களை சந்தித்து இந்த டீலிமிட்டேஷனுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடிய நடவடிக்கை ஈடுபடுவார்கள். இங்க இருக்கக்கூடிய முதல்ல உங்களோட தொகுதிக்கு போய் முதல்ல அங்க இருக்கிற பிரச்சனையை பாருங்க அப்படின்ட்டு சிம்பிளா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். சார், கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா அதை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியால் எப்படி இவ்வளவு எளிதாக அதை எப்படி உங்களால பார்க்க முடியுது? முதல்ல ஏதோ வேலை வெட்டியே இல்லாம செய்யற மாதிரி எப்படி உங்களால் அதை அப்படி பார்க்க முடியுது? சத்தியம் தொலைக்காட்சி சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அரவிந்தாட்சனுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, ரொம்ப எக்கோ இருக்கு, பேச முடியல. ஆடியோல இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அவர் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காரு, உங்ககிட்ட பேசலானே. அதாவது திமுக நாடாளுமன்ற குழு பிளீஸ் பிளீஸ் அதாவது திமுக நாடாளுமன்ற குழு போட்டிருக்காங்க. இதுக்கும் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு நினைக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா அது இல்லைன்னு நம்ம பல கட்டங்கள்ல விவாதம் பண்ணியிருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷனும் கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லா தரவுகளையும் கையில வச்சிருக்கிறவங்க. டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படியே வந்தாலும் 2027 தான் அந்த விஷயமே வரணும், கவனத்துக்கு வரணும். இப்போ டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரல. இப்போ இல்லாத ஒன்றை இவங்க கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்தியா கூட்டணி என்கிற ஒரு பெயரில் இவர்கள் ஒரு ஒட்டு கூட்டணியை அமைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டார்களோ அதை போல இப்பொழுது மாநில சுயாட்சி என்பதை மாநில சுயாட்சிக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டதை போல இவர்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு ஏதோ மாநில சுயாட்சி உரிமைகளை காப்பாற்றுகிறார் ஏதோ அவதார புருஷனை போல தன்னை ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. ஒண்ணு. இரண்டாவது,
இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலே இடைவெளி, மக்களுக்கும் அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகளில் திமுக அரசு சிக்கி இருக்கிறது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக 1963 எப்படி மொழி பிரச்சனையில் வந்து இந்த ஆட்சியை, திமுகவை எதிர்கட்சி வரிசையிலிருந்து ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ அதே போல மொழி உணர்வை, மாநில உரிமையை இவர்கள் பாதுகாப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இப்போ மத்திய அரசுக்கு எதிராக ஏதோ மாநில சுயாட்சி போர்க்களத்தை போர் வந்த மாதிரி இவர்கள் மாநில சுயாட்சியை பாதுகாப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது தவறானது. கேட்டீங்கன்னா, கல்விக் கொள்கையில தோற்று போயிட்டாங்க, இந்தின்னு சொன்னாங்க, அதுல தோற்று போயிட்டாங்க. இப்ப மாநில சுயாட்சி உரிமைகள்ங்கிற பெயர்ல வந்து ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். ஏன்னு கேட்டா, மாநில சுயாட்சி எங்க போயிருக்கு? கல்வி மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் யார் காலத்துல போச்சு? கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய உரிமையில இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான உரிமையை யார் பறிகொடுத்தாங்க? யார் காலத்துல போச்சு? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இவங்க எடுத்திருக்கிற முயற்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வரை ஒரு சிறியம் கூட சொல்லல. மாநில சுயாட்சி உரிமையின் மீது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது சொல்லல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? கர்நாடகம் ஆதரிக்கிறது, கேரளா ஆதரிக்கிறதுன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, தேசிய கல்விக் கொள்கையே கேரளா ஆதரிச்சு, தேசிய கல்விக் கொள்கையை கர்நாடகா ஆதரிச்சு, தேசிய கல்விக் கொள்கையை இமாச்சல் பிரதேசம் ஆதரிச்சு. ஆனா இவங்க ஏதோ இந்திய திணிப்பதற்கான முயற்சி நடப்பதை போல ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அரசு நிர்வாகம் பல்வேறு வகையில தோற்று போயிருக்கு. இப்ப 1963 இது 2025 எல்லா சாதாரண மக்களுடைய கையிலும் இந்த செல்போன் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, தரவுகள் இருக்கு. யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இனிமேல் வந்து மத பிரிவினையை, மாநில பிரிவினையை, பிராந்திய பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் ரொம்ப காலமா நீடிக்க முடியாது. இது முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 2026 தேர்தல் மிகுந்த பரபரப்பா இருக்கும். நீங்க இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாங்க? நீங்க முதல்ல பிஎன்சி திட்டத்தை ஆதரிப்பதாக சகோதரி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் வந்து 2-3 முறை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தவறுதலா அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகத்தினால நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு ஓனாங்க. அதை மத்திய அமைச்சர் பெருந்தன்மையோடு திரும்ப பெற்றுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த சர்ச்சை முடிஞ்சு போச்சு. உடனே அதுக்கு பிறகு இவங்க வந்து உரிமை பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நேரத்தை பொழுத போக்குறதுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? தொகுதியில 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க அதை பார்க்கல. எதுக்கு போய் நீங்க போட்டிருக்க நாடாளுமன்றத்துக்கு போய் ஒரே கூச்சல் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு எந்த டிபேட்லயாவது எந்த புள்ளிலையாவது ஒழுங்கா பேசுறாங்களா சார்? மாநில உரிமை பேசுறாங்களா? 1999 இருந்து 2014 வரை இவர்கள் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களே, என்ன செஞ்சாங்க? மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் 5 அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் இருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? நிறைய அளவுகிழந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானாங்க. தவிர தமிழ்நாட்டு உரிமைக்காக என்ன பண்ணாங்க? தமிழை ஆட்சி மொழி ஆக்கிட்டாங்களா? தமிழ்நாட்டுல நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். இந்த டீலிமிட்டேஷனை தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சிருச்சு. வாஜ்பாய் தானே இப்ப பிரதமரா இருந்தாரு 2002ல 2002ல டீலிமிட்டேஷன் 25 வருஷம். 1971ல 25 வருஷம், 2002ல 25 வருஷம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், டீலிமிட்டேஷன் வந்தா அன்னைக்கு இந்த சர்ச்சையை பேசுங்க. இப்ப அவசியம் இல்ல. 2026க்கு பிறகு டீலிமிட்டேஷன் அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களாங்கிறது அதுக்கு பிறகு உள்ள விஷயம். ஆனா இன்னைக்கு நான் ஒரே ஒரு வாரத்துக்காக நான் நம்முடைய நெறியாளர்
மரியாதைக்குரிய அரவிந்தாட்சன் மூலமாக சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக உன்னை வந்து தெரிவிக்கிற, நாளையில இருந்து தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிக்கூடத்திலும் தனியார்கள் நடத்துகிற, அரசு நடத்துகிற அனைத்து பள்ளிகளிலும் 2 மொழி கொள்கை தான். 3 மொழி கொள்கை கிடையாது, 3 மொழியே கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா காமராஜர் கல்வியை இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்ட்டு இல்ல, இந்த நாட்டில் பல வகையான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. நீங்க தனியார்கள் எல்லாருமே 2 மொழி கொள்கை படிதான் நீங்க ஸ்கூல ஆரம்பிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? சொல்றதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால அருணாச்சல் பிரதேசத்திலேயோ நாகாலாந்திலேயோ உங்களால சொல்ல முடியுமா? நாகாலாந்தில் இன்னும் பழங்குடியின மொழி தான் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அனுமதிக்கலாம். ரொம்ப இப்படி பேசுறீங்கன்ட்டு எனக்கு புரியல. ரொம்ப நேரம் வந்து எனக்கு வாய்ப்பு இணைப்பு போயிடுச்சு, அதால சொல்றேன், கொஞ்சம் தயவு பண்ணி அனுமதிக்க. அதாவது தமிழ்நாட்டுல பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறப்பதற்காக கல்விக்கு புரட்சி ஏற்படுத்தினார். ஆரம்ப கல்வியை தொடங்கினார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் கல்வியை வடிவமாக்கினார்கள், வியாபாரமாக்கினாங்க. இன்னைக்கும் நாம் மறுபடியும் சொன்னதே அரசு மாறி அழைக்க வேண்டியிருக்கு. இவர்கள் நடத்துகிற பள்ளியில மட்டும் 3வது மொழி எப்படி ஹிந்தி வரும்? நாங்க கொண்டு வந்துட்டு அவங்க இந்திய பிரிச்சுட்டோம்னா என்ன சார்? மும்மொழி கொள்கையில எந்த இடத்திலாவது இந்தி சமஸ்கிருதம் என்று இருக்கா? மும்மொழி கொள்கையில ஆரம்ப கல்வியில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணைப்பு மொழி, 3வது மொழியில் அவரவர் விரும்புகிற மொழிகளில் படிக்கலாம். இதான எங்க இந்தி இருக்கு? ஒண்ணு டீலிமிட்டேஷன் பத்தி 39 இடங்கள் 31 ஆயிரம் சொல்றீங்களா? 39 31 ஆகும் சொல்லி எந்த அரசு குறிப்பில் இருக்கு சொல்லுங்க? 31 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 31 ஆகும் சொல்லி எந்த தரவுகளின் அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் பேசி போட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 39 31 ஆயிரம் சொல்லி மாநில உரிமை பறிக்கப்படும் சொல்லி எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றாங்க? அண்ணே இங்க பாருங்க, தூத்துக்குடி செல்வம் அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நீங்க இந்த எஜுகேஷன் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். நீங்க பாருங்க 2024-25 மொத்தமாக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னா, மொத்தமா இந்த நாடு முழுவதும் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னா 1,25,638 கோடி. செலவு பண்ண தொகை எவ்வளவுன்னு சொல்லிடுறேன், 1,14,054 கோடி. கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திற்கு செலவழிக்க வேண்டிய கல்வி நிதியில் இத செலவு இந்த அரசு குறைத்திருக்கிறது. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாயை குறைவாக செலவழித்திருக்கிறது. நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க இந்த ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் நீங்க ஒரு 2000 ஸ்கூல் மட்டுமே தான் இந்த சிபிஎஸ்இ பாடப்பள்ளிகள் இருக்கிறது. நீங்க இங்க ஒரு 58,000 ஸ்கூலுக்கு மேல இருக்குது. நீங்க எல்லா ஸ்கூல்லையுமே இந்த வெறும் 2000 வெறும் 3.16% மாணவர்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த 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 அளவீட்டில் இருக்கிறாங்க. நீங்க இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பேசுறது அப்படிங்கிறது சரியான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. எஸ்சி வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்குல்ல, இது எஸ்சி எஸ்டி அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினருக்கான வெல்ஃபேர் ஃபண்டை திருப்பி ஏற்படாத செலவு பண்ணல. ஆமா, அது தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த நிதியை நீங்க குறைச்சிருக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் எவ்வளவு. 7,000 கோடி ரூபாய் திருப்பி செலவே பண்ணாத அனுப்புனாங்களா இல்லையா? இல்ல, அந்த நிதிய நீங்க இந்த பட்ஜெட்ல இல்ல, போன பட்ஜெட்னுடைய அளவீட்லயும் நீங்க அதோட இதை வந்து ஸ்கீமுக்கு கொடுக்கிற இதை வந்து நீங்க குறைச்சிருக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன் எவ்வளவுன்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுவேன். ஒரு மூத்த நெறியாளர் வந்து நீங்க தயவு செய்து இந்த பண்டை திருப்பி அனுப்பிட்டாங்க, இதுக்கான விளக்கம் சொல்லுங்களா? நீங்க செலவு பண்ணி அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த மாநில அரசு முறையாக செலவு செய்யவில்லை. அண்ணே பாருங்க, எனக்கு வந்து நீங்க அந்த கணக்கு பேப்பரை இவ்வளவு நாள்ல பிஜேபி சேர்ந்த யாருமே நீங்க வெளியிலயும் சொல்லல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பட்ஜெட்ல நீங்க சொல்லி இருக்கக்கூடிய தகவலை சொல்ற பாருங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது
நீங்க 6360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துவிட்டு ரிவைஸ்டு பட்ஜெட்ல அது 5500 கோடியாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயை குறைவாகத்தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இந்த 800 கோடி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்தமா கொடுத்துருச்சா இல்ல மொத்த நாட்டிலுமே அது குறைஞ்சிருக்குதா? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நாம இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் தமிழ் சேனல் தமிழுடைய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன். நாம எல்லாரும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி பேசுவோம். புகழேந்தி சார், இந்த பிரச்சனை வீரியமிக்கதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு இப்போ செஷன். இப்போ அரவிந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படியே ஈஸியா கொண்டு போலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 71ல எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மறு சீராய்ப்பு தேவைன்னு சொல்லி கொண்டு வந்தப்ப தனி சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்த 25 வருஷத்துக்கு இதை பேசாதீங்கன்னு. அப்புறம் ஃபேமிலி பிளானிங் வருது. 2004 அடல் பிகாரி வாஜ்பாய் எழுச்சி இன்னொரு 20-30 வருஷத்துக்கு இதை பேச மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு. சரி, சட்டம் நிறைவேறிச்சு. நான் ரொம்ப சிம்பிள் எழுச்சி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டோம். ஓகே, அன்னைக்கு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படிதான் கொண்டு வந்தோம், இனிமேல் 25 வருஷத்துக்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஓகே, ஒண்ணு ஜனத்தொகை அடிப்படையில நீங்க வந்து கொண்டு வரீங்களா இல்ல தொகுதி அடிப்படையில கொண்டு வரீங்களான்னு சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, ஏதேதோ கதையை பேசிக்கிட்டு அப்புறமா என்னன்னு கேட்டீங்க, 2150 கோடி வரணுமா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? ஓகே, எவ்வளவு கேட்டு கொடுக்கல. ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே கல்வி. என்ன சார் இது? சார் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அரவிந்த், நான் கவனிச்சேன். சார் நீங்க என்ன விட படிச்சு தொலைங்க. பீகாரி படிங்க, அசாமி படிங்க, ஒரியா படிங்க, மராட்டி படிங்க. இங்க கொண்டு திரிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோ. பிரெஞ்சு ஆப்ஷன் இருக்கு. ஓகே சார், ஓகே, ஹிந்தி இருக்கு. சிபிஎஸ்இல படிங்க, ஐசிஐசில படிங்க. நாங்க வேணாம்னு சொல்லல, திரிக்காதே. ஓகே சார். அதுக்காக 2150 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எந்த டெமோக்ரஸில? ஓகே சார். சீரியஸா இஷ்யூ போகுது. அப்ப சீரியஸா இஷ்யூ போனா பிரைம் மினிஸ்டர் தலையிடணுமா இல்லையா? ஓகே, அன்னைக்கே வாஜ்பாய் சொன்னாரு, இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி சொன்னாரா இல்லையா? இன்னைக்கே சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த பிரதம மந்திரி. ஹோம் மினிஸ்டர் பேரு பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் பேரு ஹோம் மினிஸ்டர். ஓகே, என்ன சார் நியாயம்? ஓகே சார், ஓகே, ஓகே. இது பயம் வருது இல்ல? இப்போ எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிஜேபி எதிர்ப்பான பிரச்சனையோ நமக்கு ஆதரவான பிரச்சனையோ கிடையாது. இது எல்லோரும் பிரச்சனை. ஒரு நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் சால்வ் பண்ணலாமே. அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி இந்த 25-30 வருஷம் பேசாதீங்கன்னு சொல்லாமே. இதே வேடிக்கை பாக்குறீங்க, திமுக மேல குறை சொல்றீங்க. ஓகே, ஆகவே வேற வருமுன் காப்போம். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் அணையை போட்டு தடுக்கணும். வேற வழியில 26ல வருது. அதனால அவங்க வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டு எங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை சரியா சொல்லிடுங்க சார். நாங்க அதாவது குழந்தைங்க அதிகமா வேண்டாம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நினைச்சு தென்னிந்தியாவில் எல்லாரும் கண்ட்ரோலா வச்சிருந்தா ஊபிலையும் பீகார்லயும் அது பொருந்தலையே. ஓகே சார், ஓகே, ஓகே, பேசலாம். ராமன் அவர் பேசுனது உங்களுக்கு நிஜாமுதீன் ஒன்று சொன்னார் தெரியுமா? நீங்க அதை பேசும்போதே நான் அதை குறிப்பிடலான்ட்டு நினைச்சேன். பட் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. நீங்க யாரு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டது. நீங்க யாரையோ டார்கெட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சது. அது நான் யாருன்ட்டு நான் கேட்கலாம் விரும்பல, அது உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். இந்த அரசாங்கம் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் நியாயம் இல்லை அப்படின்ட்டு உங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி தோணுது சார்? ஒரு விஷயம் சார், பிரதமரோ அல்லது இந்திய அரசு, மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எல்லா மாநிலத்தினுடைய நிலைப்பாடும் ஒரே மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை தனியாக பிரித்து மாதிரி பார்க்குறீங்க, மாட்டான் விட்டு பிள்ளை மாதிரி இங்கே பார்க்குறீங்க. ஏன் அப்படி ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இந்தியாவில் பாஜக ஆளாத பல மாநிலங்களில் உள்ள எம்பிக்கள் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்காகவும் எவ்வளோ திட்டங்களை வாங்கி கொண்டு வராங்க. நீங்கள் 2014 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்ற எம்பிக்கள் யாராவது இந்த மாநில வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களின் வளர்ச்சிக்காக இதா சொல்றீங்களா? இல்லை, எப்போ பார்த்தாலும் தேச வளர்ச்சிக்காகவும் தேச விரோதமான கருத்துக்களை சொல்லி தினசரி ஒரு சண்டை, தினசரி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு? நீங்க நாகரிகமாக பேசுங்க,
எம்பிக்கள் நாகரிகம் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வர மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா இவங்க எப்படின்னா தமிழர்களை திட்டி போட்டாங்கன்னு சொல்லி திருச்சியில நடு ரோட்டில் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சருடைய குடும்பாவி இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே சட்டத்தை கையெடுத்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்களே சட்டத்தை கையெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட தப்பான கருத்துக்களை சொல்லி மத்திய அரசு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போலையும் இந்தியா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்க கூடாது என்பதை மத்திய அரசு விரும்புகின்றது. இத்தகைய கருத்தில் கொண்டு தான் வந்து தர்மேந்திர பிரதான் எம்பி சொன்னார், நாகரிகமா பேசுங்க, பேசக்கூடிய அளவுகோல் இருக்குது, இதெல்லாம் மாரி பேசினா இப்படி தான் உங்களுடைய நாகரிகமாக கேட்கும்போது அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ ஒரு நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிக்கள் யாராவது தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி ஏதாவது பேசிக்காங்க இல்லை. முழுக்க அறிவாலயத்தினுடைய ஒரு பெரிய வந்து பாடுறதும் பேசுறதும் மக்களுக்கு ஏதாவது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்க தான் அங்கே கேட்குறோம். நீங்கள் இருமொழி கல்வியை நீங்கள் சொல்லக்கூடியவங்க நீங்கள் நடத்த பள்ளிக்கூடத்தில் 4 மொழி 5 மொழி இதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அதையும் இழுத்து மூடுங்க. தமிழ்நாடு அரசு உத்தரவு, இன்று முதல் நாங்கள் தனியார் பள்ளிக்கூடத்திலோ அல்லது அரசு பள்ளிக்கூடத்தில் இனிமேல் இருமொழி கொள்கையை நாங்கள் அமலுக்கு கொண்டு வரோம். அந்த உத்தரவு போட்டு போங்களேன். ஏன் உங்களுக்கு வலிக்குது? காரணம் என்ன? அது இந்த மும்மொழி கொள்கை என்ற திட்டத்தை நடத்தலாம். நீங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவங்க நடத்துறாங்க, திமுக பிரதிநிதி பிரமுகர் நடத்துறாங்க. அப்ப மக்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மக்கள் எப்படி எல்லாம் போறாங்க, எப்படிலாம் ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய எந்த கேந்திர இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயம் எல்லாம் PM ஸ்ரீ ஸ்கூலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிருது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இங்க ஒரு ஸ்கூல்ல கூட தமிழ் சொல்லி கொடுக்கலன்ட்டு இங்க இருந்து ஒரு குரல் எழும்பியவுடன் அவசரமாக நீங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில ஹிந்தி டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கான கால் ஃபார் நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க. ஹிந்தி டீச்சர்ஸ் கேந்திரிய வித்யாலயாவுக்கு இப்ப கூட பர்மனன்ட் டீச்சர்ஸ் எடுக்கிறது கிடையாது. இப்ப கூட ஒப்பந்த அடிப்படையில தான் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே அதான் பண்றீங்க. இவ்வளவு நாள் செய்யல. இல்ல இதே கேள்வியை நீங்க தமிழக அரசு கேட்க முடியுமா? இல்ல பல்கலைக்கழகங்களிலும் மாநிலத்தினுடைய அரசாங்க பள்ளிக்கூடத்தோட பகுதி நேர ஆசிரியர்களை அவங்க நியமிக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? பகுதி நேர ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு பாடம் எடுப்பாங்க சொல்லுங்க? ஒரு ஊழியர்களை அங்கீகாரம் பெற்ற ஒரு ஊழியர்களை எடுக்கிறதுக்கும் அவங்கள வந்து பகுதி நேர ஊழியர்களை பார்ட் டைம் ஜாப் எடுக்கிறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சொல்லுங்க? அதனால இவங்க முழுக்க மத்திய அரசு குறை சொல்ல வேண்டும். சரியா வந்துட்டீங்க. இங்கேயாச்சும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது சார், நெட் எக்ஸாம் இருக்கு, ஸ்லெட் எக்ஸாம் இருக்குது, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்குதுன்னு. நீங்க இப்ப ஹிந்தி டீச்சர்ஸை எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஏதாவது இது இருக்கா? 3ஆம் மொழி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை எடுக்கலாம், எடுத்தா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், மாநில அரசு கொடுக்கணுமா மத்திய அரசு கொடுக்கணுமா, அதனுடைய பங்களிப்பு என்னன்னு ஏதாவது ஃப்ரேம் பண்ணிருக்காங்களா? அப்படி கிடையாது. இல்ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்களா? எதுவுமே இல்ல. அப்படி கிடையாது. இப்ப நீங்க அதே நவோதயா பள்ளிக்கூடம் மத்திய அரசு சும்மா தானே கொண்டு வரது மாவட்டத்துக்கு பண்றோம் சொல்ல, ஏன் திமுக அரசு தடுக்குது? ஏன்னா நீங்க நடத்துற தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு காசு போயிடும், வருமானம் குறையும் தானே நீங்க பண்றீங்க. சொல்லுங்க சார். நல்லது. நிஜாமுதீன் சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார். அதாவது ராமன் அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மாநில அரசை பற்றி வெகுவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடத்தில் 102 இந்திய ஆசிரியர்களும் 48க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத ஆசிரியர்களும் பணிபுரிகிறார்கள். இது ஒரு ஆளாவது தமிழுக்கு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கே உங்களால் வைக்க முடியல. CBSE பள்ளிக்கூடம் என்று தனியாக தொடங்கி மக்களுக்கு இலவசமாக ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதாவதுங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வர ராமன் சார் கேட்டாரு, தமிழ்நாட்டு MP போய் என்ன கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்க கொடுத்தாதானே, நீங்க தான் வந்து பாஜக பொதுவானவர்கள் யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரதமர் அவர்தான் மந்திரி, எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கணும். தர்மேந்திர பிரதான் அந்த பணத்தை தரவே மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? செல்வம் சார் ஏதோ நீங்க சொல்லுமா? நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். விடும்போதற்காக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செல்வம் சார் ஏதோ நீங்க சொல்லுமா? தூத்துக்குடி செல்வம் சார், சார் இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்காரா? ஓகே. ஹபீஸ் ஏதோ சொல்லுமா? ஹபீஸ் நான் முடிக்கிறேன். இல்ல அதுதான் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பாருங்க, ராமன் சார் பேசினதும் எதுவுமே தலைப்புல நின்னு பேசல. ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் பேசினதும் தலைப்புல நின்னு பேசல. நாங்க வந்து தலைப்புல பேசி எங்களுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. விவாதத்திலயும் இப்படிதான் பண்றாங்க, பாராளுமன்றத்திலயும் இப்படிதான் பண்றாங்க, ஒன்றிய அமைச்சர்களும் அப்படிதான் பண்றாங்க. அவ்வளவுதான் உதாரணம். மத்திய அரசு விரோதமான செயல்களை எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.